ஹலோ ஆல், இன்றைக்கி ஒரு ஹோம்மேட் இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். கொள்ளு இட்லி பொடி 1/2 கேஜி கொள்ளு எடுத்திருக்கேன். இந்த பவுலில் ஃபுல்லாக வருதுங்க கொள்ளு. அதே மாதிரி பவுலில் 1/2 கேஜி உளுந்து, 1/2 கேஜி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 15 காஞ்ச மிளகா, நீட்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒரு பெரிய பவுலில் கொஞ்சம் ட்ரையான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூனில் சீரகம், அதே மாதிரி 2 பெரிய டேபிள் ஸ்பூனில் மிளகு, அப்புறம் இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பு, பெருங்காயத்தூள் அதே மாதிரி ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கைப்பிடி அளவு பூண்டு. இவ்வளோ தாங்க இந்த இட்லி பொடிக்கு தேவையானது. கொள்ளு இட்லி பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கொள்ளு நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க ட்ரையாக. கொள்ளு நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இந்த அளவுக்கு கலர் மாதிரி நல்ல வாசனை, கொள்ளோட வாசனை வந்த பிறகு இதை எடுத்துடலாங்க. கல் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணுங்க. கொள்ளு வறுத்த பிறகு எடுத்து வச்ச கருப்பு உளுந்தும் கடலைப்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. இதையும் ட்ரையாக தாங்க வறுக்கணும். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாறுறதுனாலே ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சுன்னாங்க அர்த்தம். நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதையும் இதிலே கலந்துக்கலாங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச ட்ரையாக இருக்க கருவேப்பிலை, அதையும் இதோடு சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிப்போங்க. பாருங்கள், கருவேப்பிலை நல்லா நொறுங்குற அளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு, பருப்பு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்துருவோம். இப்போ அதே பேனில் லைட்டாக ஆயில் விடுறேங்க. சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தோலோடு இருக்க பூண்டு, நீட்டு காஞ்ச மிளகா, இது ரெண்டுத்தையும் அதில் ரோஸ்ட் பண்ணிப்போங்க. இங்கே பாருங்கள், பூண்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு, காஞ்ச மிளகாவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்துருவோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கலாங்க. தனித்தனியாக இந்த காஞ்ச மிளகாவையும் பூண்டையும் மட்டும் ஆயில் விட்டு வறுக்கணுங்க. இதையெல்லாம் ட்ரையாகவே வறுத்துக்கலாம். கல்லுப்பும் பெருங்காயத்தூளும் அரைக்கும் போது மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நல்லெண்ணெய் விட்டு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லெண்ணெய், நெய் எதை வேணால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொள்ளு கடைஞ்சா கூட பசங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அந்த பொடியை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு குழம்பு வைக்க டைம் இல்லை அப்படின்னா ரைஸ் மட்டும் செஞ்சுட்டு, பாஸ்மதி ரைஸ்லாம் செஞ்சுட்டு பொடி சாதம் மாதிரி இந்த பொடியை போட்டு செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்குங்க. இட்லி பொடி, தோசை, இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொள்ளு சேர்த்துருக்கோன்றது பசங்களுக்கு தெரியவே தெரியாது. கொள்ளு எந்த ஃபார்மில் எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு ஆப்ஷன். டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொள்ளு வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சுங்க. கொள்ளு இட்லி பொடி செம்மையாக இருக்குது. இதே மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக வரும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நல்ல ஒரு ப்ரோட்டீன் பவுடர்னே சொல்லலாங்க இந்த கொள்ளு இட்லி பொடியை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.